வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். வாழ்க வையகம். அன்பார்ந்த நேயர்களே, இன்று ஈசானியத்தில் படுக்கை அறை வைத்தால் அந்த படுக்கை அறையினுடைய பலன்கள் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஈசானியர் எப்பவுமே உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கிலே போகக்கூடிய, அதாவது தெற்கிருந்து வடக்கு மேக்னட் ஓடுன்னு சொல்லுவோம். ஆனால் 23 டிகிரி பூமி வடகிழக்கில் சரிஞ்சிருக்கிறதுனால அதை நோக்கித்தான் ஆற்றல்கள் போகும். அந்த ஆற்றல் போகக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த அறைக்கு வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ கண்டிப்பாக எந்த வாசல் வீடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கதவு வேணும். எந்த வாசல் வீடாக இருந்தாலும் அந்த அறைக்கு ஒரு கதவு வேணும். அப்போ படுக்கை அறைக்கு அந்த வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ கதவை வச்சுட்டு நீங்கள் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து கதவை வைக்கலைன்னா அந்த ஈசானியம் அந்த வீட்டுக்கு துண்டிக்கப்பட்டுரும். அப்போ வடக்கு பார்த்து கதவை வச்சா தெற்கு பார்த்து அது நேரு கதவை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அறையில் தம்பதியினர் படுக்கக்கூடாது. தம்பதியர் படுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆற்றல் எல்லாம் வெளியே போகக்கூடிய ஆற்றலாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிரு. இள வயசு 40 ஆண்டுகள் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கணவன் மனைவியாக இருந்து பல காலம் ஆகிப்போச்சு. நாங்கள் ஏன்னு கேட்டால் ஈசானி ரூமில் படுக்க போடுறாங்க. ஈசானி அறையில் தான் அவங்களுக்கு பெட்ரூமே. அதிலே வடக்கு பார்த்து தலை வச்சு தெற்க பார்த்து கால் நீட்டி அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கணவன் மனைவி எப்படி இருக்க முடியும்? ஏதோ உறவுகள் இருக்குது, ஆனால் இயற்கை என்ற ஒன்று அங்கே நிகழ்வதில்லை. அப்போ ஈசானி அறையில் சின்ன குழந்தைகளோ அல்லது வயது மூத்தவர்களோ, நம்மளுடைய பெற்றோர்கள் வயது மூப்பாயிடுது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களை கொண்டு போய் அங்கே படுக்க வைக்கலாம். அதர்வைஸ் அங்கே ஈசானியத்தில் பெட்ரூம் அமைக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. ஈசானியத்தில் பெட்ரூம் அமைப்பது அவ்வளோ சிறப்பில்லை. ஏன்னா ஒரு வீட்டு பெரிய வீடு கட்டினா தான் ஈசானியத்தில் பெட்ரூம் அமையும். சாதாரண 60க்கு 40 இருக்கிறதெல்லாம் பெட்ரூம் அமைக்கவே முடியாது. அப்படி அமைச்சதுன்னா வாஸ்துக்கு தோஷமாயிடும். ஏன்னா நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறது பாதிக்கு தெற்க என்ட்ரி ஆயிரும், இல்லை பாதிக்கு மேற்க என்ட்ரி ஆயிடுவோம். அதனால் அது தவறான ஒரு வாஸ்துவாக போயிடும். முதல்ல வாஸ்து பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு நியமம் வேணும். யாரையும் எதுக்கும் பயமுறுத்தக்கூடாது, யாரையும் எதுலேயும் பயமுறுத்தக்கூடாது. இது செய்யலைன்னா இது மாதிரி ஆகிப்போகு, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி கெட்ட பலனை போகும் அப்படின்னு சொல்கிறது மாபெரும் தவறு. ஏன்னா ஒருத்தர் நம்மளை போல இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்கன்னா அவங்க அவங்களுடைய குறைகளை நீங்குவதற்காக தான் கூப்பிடுறாங்க. இப்போ எனக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் போயிருந்தேன். வீடெல்லாம் தென்வடல் ரோடு கிழவரம் போகுது. வடக்கு பார்த்து வீட்டை கட்டிட்டாங்க. வாயு மூலையில் படிக்கட்டு வச்சுருக்காங்க. இந்த வாயு மூலையில் படிக்கட்டு வச்சேன்னா அவங்க புள்ள லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போயிரு, அது கீழ் ஜாதியை கட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டியிருக்காங்க. கட்டியாச்சு, என்னையா பண்ணுறது கேட்கும்போது ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு
ரூம் ஒன்று போடுங்கங்க, அப்போ அந்த படிக்கட்டு சென்டரில் வந்துரு அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்காரு. அந்த 6 அடியும் வந்து வாயு மூலை மட்டும் வளர்ந்ததாக இருக்குது. அந்த வீட்டுக்கு வாயு மூலை மட்டும் வளர்ந்ததாக இருக்குது. இப்போ மொத்தத்தில் வாயு மூலை வளர்ந்தது பெண்களுக்கு மன உளைச்சலை தரும், செலவுகள் பெருகும். அந்த படிக்கட்டை கட்டி செவுறு வச்சுட்டாங்க. அந்த செவுறு இடித்தோடனே வேலைக்கு ஆள் வர்றதே நின்று போச்சு. அந்த இன்ஜினியர், ஏன் சார் இந்த மாதிரி இடித்தீங்க, யாரோ சொல்கிறாங்க இடிச்சிட்டீங்களேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் இவங்க 6 ரூம் கட்டிட்டாங்க. வாயு மூலை வளர்ச்சி தான். நம்ம என்ன சரி நம்மளே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை வந்து ஆலோசனை கேட்டிருந்தா ஆலோசனை சொல்லலாம். ஆலோசனை கேட்காத போது நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த தவறுகளையும் சொல்லக்கூடாது. பார்த்தாலும் கூட சொல்லக்கூடாது. அந்த வீடு கிழக்கு பார்த்து கட்ட வேண்டிய வீடு, கிழக்கு தான் ரோடு. வடக்கு பார்த்து கட்டினோம்னா காலையில் எழுந்து கதவை திறந்தோம்னா எங்கே பார்ப்போம்? அடுத்தவங்களுடைய வீட்டினுடைய பின்பகுதி பார்ப்போம். எப்பொழுதுமே உங்கள் வீட்டுக்கும் கிழவரத்தல்லையோ படவரத்தல்லையோ தென்பரத்தல்லையோ மேவரத்தல்லையோ போகக்கூடிய பாதைகள் தெய்வகடாட்சம் நிறைந்த பாதைகள். அந்த பாதையை நோக்கித்தான் வீடு கட்ட வேண்டும். அந்த பாதையை நோக்கித்தான் வீடு கட்ட வேண்டும். காலையில் ஏன்னா நீ உங்கள் வீட்டு முன்னால் இருக்கிற பாதை வந்து நிறைய பேர் போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டுக்கு மரியாதை, அந்த இடத்தினுடைய மதிப்பே வேற. உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாதையில் யாருமே போகலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேல்யூவே ரொம்ப குறைவு. வேல்யூவே ரொம்ப குறைவு. அவங்க பெரிய ஒரு வசதி வாய்ப்பையும் அடைய முடியாது. நிறைய மக்கள் போகிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பெருகும். மக்களுடைய பார்வைகள் பட வேண்டும். அதனால் தெற்குவாசல் வீடு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பார்த்தா தெற்குவாசல் வீட்டில் தான் இருப்பாங்க. மேற்குவாசல் வீடு ஆகாதும்பாங்க. மேற்குவாசல் வீட்டில் பேரும் புகழும் படைத்தவர்கள் இருப்பாங்க. வடக்குவாசல் வீட்டில் என்னதான் வருமானம் வந்தாலும் அவ்வளோ ஒன்றும் பெரிய சேவ் ஆகிறது, அதாவது சேமிப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். கிழக்குவாச வீட்டில் சுகம் இருந்தாலும் கூட அவன் சோம்பேறிகளாக இருப்பாங்க. மேற்குவாச வீட்டினுடைய இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய பணிக்கு கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கிற நபர்கள் செய்யும் பணி வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஆலோசனை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா தெற்கு மேற்கு நான் சொல்லிட்டு வர்றேன், கூரிய கத்தி போன்றது. அது நம்மளையும் வெட்டி போட ஏமாந்தா அதே சமயத்தில் நமக்கு நிறைய பலனையும் கொடுக்கு. முன்ன கத்தி பலனும் கொடுக்காது, நம்மளையும் வெட்டாது. இதுதான் உண்மை. அதனால தான் எல்லாரும் வடக்கு வாசலும் கிழக்கு வாசலும் வேண்டுங்கிறாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.